அத்தை, முத்தழகுக்கு தான் உரிமை இருக்கு, எனக்கு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே அத்தை. பேச்சு சொல்றாங்க. இந்த மரியாதையும் மதிப்பும் குழந்தைக்கு தான். அஞ்சலி, உனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணுமே. முத்தழகு நான் கூட்டிட்டு வந்த மருமக. அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. முத்தழகு இடத்த உனக்கு நான் கொடுக்க முடியாது. அவ தான் என் மருமக. முத்து சொல்றாரு, குழந்தை வேற ரத்தம் வேறையா? ஒரே ரத்தமா தானே இருக்கணும். பாண்டி சொல்றாங்க, ஏன் நீ பழைய பல்லவி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பழசு புதுசெல்லாம் உறவுக்கு இல்ல பாண்டி. அக்கா, அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இது அத்தியாயம் முடியட்டும். புதுசா பெண் குழந்தைக்குன்னு புதிய அத்தியாயம் எழுதுவோம். அஞ்சலிக்கு உரிமை கொடுக்கணும்க்கா. முத்தலகம் இருந்துட்டு போட்டோம், நாங்க ஒண்ணும் வேணான்னு சொல்லலையே. சிவனேசா, பேச்சியம்மா சொன்னது சொன்னதுதான். இந்த பெண் குழந்தை எனக்கு பலகீனம், ஆனா முத்தலகு எனக்கு பலம். அவளாலதான் எல்லாம் ஒழுங்கா இருக்குன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தராசோட ஒரு பக்கம் முத்தழகு, இன்னொரு பக்கம் குழந்தை. மருமகன்னா முத்தழகு தான். குடும்ப வாரிசாதான் இந்த குழந்தைக்கு கொடுக்க போறேன். ஒரு குழந்தைய சுமந்து பூமியோட உதவி இல்லாம நான் பெத்தெடுத்து இந்த குழந்தைய கொடுத்துருக்கேன். இதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல, உரிமை இல்ல. ஆனா குழந்தைக்கு மாத்திரம் இருக்கு. என் குழந்தை தான் பேச்சியம்மா வாரிசுன்னு நீங்க முடிவு எடுத்தா, அதுக்கு முன்னாடி மருமங்கிற உரிமையை எனக்கு கொடுக்கணும். எனக்கு உரிமை கிடைச்சாதான் என் குழந்தைய உங்களுக்கு உரிமையானதா விட்டு கொடுப்பேன். பேச்சுக்கிட்ட இருந்து அஞ்சலி குழந்தைய வாங்குறாங்க. அஞ்சலி அம்மா சொல்றாங்க, நல்லா சொன்ன. பேச்சி அம்மா குடும்பத்துக்கு ஆப்போசிட்ட. உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஃபயரை தான் நான் எதிர்பார்த்தேன். என் குழந்தை உங்ககிட்ட இருக்கு. இனிமேட்டு அவனே கிடைச்ச மாதிரி தான். இனிமேட்டு பூமி வாழ்க்கையில இருந்து உன்னை யாருமே வெளியேற்ற முடியாது அஞ்சலி. அவன் பொண்ணுக்காண்டி நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவன் வர்றானா இல்லையான்னு பாரு. அம்மா, ஒரே வீட்டுல அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க. கரண்ட்டை விட அன்புக்கு பவர் அதிகமா. இவ தெய்வ குழந்தை வேற. என் பூமியை எப்படி அட்ராக்ட் பண்ணி எப்படி என்கிட்ட வர வைக்க போறான்னு பாருங்கம்மா. ஏண்டி அஞ்சலி, முத்தழகு குழந்தைய கூட உன் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ற? முத்தழகு குழந்தை இல்லம்மா, இது பூமியோட குழந்தை. என்னோட லக்கி சாம். முதல்ல நீ மனசுல வச்சுக்க. என்னோட பொண்ணு வளர்ந்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட்டிட்டு வந்த வீடியோவை காட்டணும். போய் வீடியோ எடுமா. இப்ப என்ன பொறுத்த அளவுக்கு நீ பூமியோட வாழ்றதுக்கு இவ ஒரு சரியான துருப்புச்சீட்டு. அந்த அளவுக்கு தான் நான் இதை ஏத்துப்பேன். உன் பொண்ணு மேல என்னால பாசம் காட்ட முடியாது. நீ என்கிட்டே அப்படிதாம்மா இருக்க. நீ பயப்படாத செல்லம். உங்க அப்பாவோட ஃபேமிலி எமோஷனல் ஃபேமிலினா, எங்க ஃபேமிலி டெரர் ஃபேமிலி. அதுவும் எங்க அம்மா டெரருக்கே டெரர். முத்து, அஞ்சலி அஞ்சலின்னு சொல்றீங்களே, பாருங்க உங்க அஞ்சலிய. பெண் குழந்தைக்கு உரிமை கொடுத்தா இவளுக்கும் கொடுக்கணுமா? அவளோட குழந்தைக்கு மாத்திரம்தான் நான் உரிமை கொடுக்க முடியும். என்ன பேச்சு? அவ என்ன அதிகாரமா பேசிட்டா? அவ உரிமையா அவ கேக்குறா. உன் பையனுக்கு விருப்பம் இல்லாம அவ வாழ்ந்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு பெண் குழந்தை தான் பிரதானம்னு அவளுக்கு தெரியும். அதனால அஞ்சலி அவ வழிக்கு கொண்டுட்டு வர பாக்குறா. அது நடக்காது. முத்து சொல்றாரு, ஏன் நடக்காது? எனக்கு என்ன தோணுதுன்னா, முத்து பறிஞ்சு போறா. அதனால நீ அவ பக்கம் சாயிரியோன்னு எனக்கு தோணுது. அஞ்சலி படிச்சவ, பணக்காரி. எனக்கு ஈடா அவ பேசதான் செய்வா. என்ன பொறுத்தளவுக்கு பேச்சு நீ தான் தப்பா இருக்க. வாசல்ல நீ ஆழத்தை எடுத்தப்ப நான் தான் உன்னை பத்தி பெருமையா பேசினேன். அஞ்சலி வீட்டுக்கு வாரிச குடுக்கறான்னா அவளுக்கு ஏத்த உரிமையை நம்ம கொடுத்துதானே ஆகணும். இது இன்னையோட முடிஞ்சிடாது. உங்க காலத்துக்கும் இத பேசிக்கிட்டே இருப்பாங்க. அஞ்சலிக்கு நம்ம உரிமை கொடுக்கலாட்டி அந்த பெண் குழந்தையோட வாழ்க்கை பாதிக்கலாம். அம்மாவா அஞ்சலி யோசிக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு பேச்சு? பேச்சு, உனக்கு அஞ்சலிய பிடிக்கலன்னா பேசாம அந்த பெண் குழந்தைய விட்டுரு. 2 பேத்துக்கும் அந்த உரிமை இல்லைன்னு ரெட்டினா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகட்டும், அங்கேயே வளரட்டும். வழி இல்லாம இங்க விடுறாங்க. அஞ்சலி முறையா வாழாம பெத்துக்கிட்டான்னு நீ சொல்ற. முத்தழகு குழந்தையோ இல்ல சுவேதா குழந்தையோ அசிங்கப்படுத்தினா அது அந்த குழந்தைய தானே பாதிக்கும். இது நீ முத்தழகு கொடுத்த அத்தனை உரிமையும் அஞ்சலிக்கு கொடுக்கணும். இல்லாட்டி வாரிசுகளை முடிவெடுக்க வேண்டிய விஷயத்துல நீ தலையிடாம இரு பேச்சு. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்பதான் முத்தழகு அடங்கி இருப்பா. வா முத்தழகு, என்ன வேணும்? அத்தை, உங்களுக்கு நான் உதவி பண்றேன் அத்தை. குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்க நான் இருக்கேன். என்னால முடியாதுன்னு நீ நினைச்சிட்டியா முத்தழகு? அம்மா இடத்துல நீங்க என்ன பாத்துக்கிறீங்க அத்தை. இப்ப ஒரு குழந்தைக்கு 3 குழந்தை இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு உதவிக்கு வந்திருக்கேன் அத்தை. மாத்திரம்தான் முத்தழகு என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற. இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே சின்ன மருமக, அவ எதையோ உன்னை சொல்லி வேலை வாங்கிக்கிறா என்கிட்ட இருந்து. இப்படிதான் அந்த சாமி அவளுக்கு பெண் குழந்தைய கொடுத்துச்சோ
எனக்கும் பேச்சிக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. அது உனக்கு பேச்சியம்மன் பிறக்கும்னு நீயும் எதிர்பார்த்திருப்ப, நாங்களும் எதிர்பார்த்தோம். என்ன பண்றது, கடவுள் என்ன நினைச்சு இந்த விளையாட்டை விளையாடுறாங்கன்னு தெரியல. பேச்சிக்கு அவ கெடு வச்சிருக்கா குழந்தைய வச்சு. நம்ம வீட்டு பெண் வாரிசு அவகிட்ட இருக்கேன்னு அவ அமைதியா இருக்கா. ஏதாவது ஒரு சூழல் வந்துச்சுன்னா நானும் பேச்சியும் சேர்ந்து உனக்கான அந்தஸ்தை கொடுக்காம விட மாட்டோம். முத்தழகு, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல? உங்களை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு அஞ்சலி குழந்தை மேல கோபமோ வெறுப்போ எப்பயும் வராது. ஆஸ்பத்திரியில முத நினைச்சது அஞ்சலி குழந்தையதான் என் குழந்தைன்னு. அப்புறம்தான் எனக்கு பையன் பிறந்தான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஞ்சலி குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் ஒரு தாயா இருந்து நினைப்பேன். அத்தை, பையன் எப்படியோ அதே மாதிரிதான் அஞ்சலியோட குழந்தையும். பூமியோடையும் குழந்தை கூடயும் நீ சந்தோஷமா இருக்கணும் முத்தழகு. பூமி கிட்ட முத்தழகு கேக்குறாங்க. குழந்தை சவுண்டு கேக்குதே, ஒருவேளை ஸ்வேதா குழந்தையா இருக்குமோ? ஸ்வேதாவுக்கு ஆன்லைன்ல ஏதோ கன்சல்டேஷன் இருக்கான், அதனால அவங்க குழந்தை இங்க வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. நானும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அழுகிறது அஞ்சலி குழந்தையா இருக்குங்க. அது அஞ்சலியோட வளர்ப்பு. அந்த மாதிரி நம்ம குழந்தைய பார்ப்போம். இங்க ஒரு விஷயம் நடக்குது பாருங்க, அது நமக்காண்டி கிடையாது. நான் காட்டின அன்புக்கே அவ டார்ச்சர் தான் எனக்கு பரிசா கொடுத்தா. அஞ்சலி இப்ப நடந்துக்கிறதுக்கு நான் காமிச்ச அன்பு தான் காரணம். எங்கேயாவது ஸ்டாப் ஆகுங்க இது. அஞ்சலியோடையோ அவ குழந்தையோடையோ எந்த அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்க வேணாம் முத்தழகு. இப்படியோ நைட் அழுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய நான் பாத்துக்கிறேன் முத்து, செகண்ட் ஹாஃப் நீங்க பாத்துக்கோங்க. அது முடியும் தூங்குங்க. வருவாள். நாளை சந்திப்போம். இன்று ரோட்டில் ஓடும் பறவை எது? பதில் ரோடு ரன்னர். நாளை சந்திப்போம்.